ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி ஏஸ்தட்டிக்கான ஒரு ரூம் டெக்கர் ஐடியா தான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து நான் பின்ட்ரெஸ்ட்டில் எடுத்து எனக்கு பிடிச்ச கோட்ஸ், அதுக்கப்புறம் பிக்சர்ஸ் இதெல்லாம் எடுத்து நானே எடிட் பண்ணி அதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு அதை நீட்டாக கட் பண்ணி நான் வந்து என் வாலில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கே என் ரூம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் நமக்கு பிடிச்ச திங்ஸை நம்ம எப்படிலாம் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு வேணும்னா நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு 11 பிலீவ் பண்ணுவேன். அதுக்காக அதுவும் எனக்கு டாகீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு பிடிச்ச கோட்ஸு, அதுக்கப்புறம் எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக வேல், இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஒவ்வொரு திங்ஸையும் நான் வந்துட்டு பின்ட்ரெஸ்ட்லேருந்து பிக் பண்ணி அந்த பிக்சர்ஸில் எடிட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. எனக்கு மியூசிக் பிடிக்காதனால இந்த மாதிரி மியூசிக் ஸ்டிக்கர், இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் இல்லை, இது வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்டிக்கராக வேணும்னா நம்ம அப்படியும் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எனக்கு 3 பிடிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதையும் எடுத்திருக்கேன். அடுத்து இந்த கோட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கோட்ஸையும் நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வச்சு என் ரூமை ரொம்ப அழகாக நான் நீட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த வாலில் வந்து அந்த ஏஸ்தட்டிக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்ப இது ஆன்லைனில் பார்க்கும்போது இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஒரு 200 அபோவ் இருந்துச்சு. இதை நான் ஜஸ்ட் ஒரு 150 இல்லை 120 ருபீஸ்க்குள்ளேயே நான் முடிச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் இதில் நமக்கு பிடிச்ச மாதிரியான பிக்ஸ்லாம் நம்மளே பிக் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி எடிட் பண்ண வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இதில் நான் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நைட் பார்க்கும்போது லுக் நல்லா இருந்துச்சு. கேமராவில் பார்க்கும்போது அவ்வளோ தூரம் தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது அதோட லுக்கே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்.